அன்பு நேயர்களே, 7ஆம் திருமுறையில் ஒரு பாடல், இடது கண்ணொளி பெறுவதற்கான பாடல். உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவி கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வார்சடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. நாம் திருமுறைகளை இன்றளவும் ஓதி பயன்பெறுகிறோம். இதை நம்மால் மறுக்க முடியாது. அன்பு நேயர்களே, உதாரணத்திற்கு, எனது கணவரின் நண்பர் சைவ சமயத்தை சார்ந்தவர். நண்பரின் தந்தையார் மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் நெற்றி நிறைய நீர் அணிந்திருப்பதை பார்த்து அந்த ஊரில் உள்ள ஒரு பொல்லாதவன், அதாவது 100க்கும் துணிந்தவன் என்பார்களே, அப்படிப்பட்டவன், தினமும் கேலி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். சாதாரண மனிதனாயிருந்திருந்தால் ஏன் இப்படி கிண்டல் செய்கிறாய் என்று அவர் கேட்டிருப்பார். அதற்கும் வழியில்லை. அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு மன வருத்தத்துடன் கலம்பகம் பாட 1 மாதத்திற்குள் அந்த பொல்லா நபருக்கு துர்மரணம் நேர்ந்ததாம். ஒருமுறை அவருக்கு உடலில் ஒரு இடத்தில் புண் வந்து நெடுநாட்களாக ஆறாமல் இருந்ததாம். வைத்தியத்திற்கு கட்டுப்படவில்லையாம். சௌந்தரிய லகரியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை விடாமல் சொல்லி வர புண் இருந்த இடம் தெரியாமல் ஆறியதாம். இன்றளவும் கூற்றாயினவாறு என்று தொடங்கும் திருவாசகத்தை தொடர்ந்து படிக்க நம் நோய் குணமாவதை கண்கூடாக காண்கின்றோம். படித்து விட்டால் ஆகுமா? மாணவர்களில் பாடத்தை வரிவிடாமல் படித்து மனப்பாடம் செய்து வெறும் மனப்பாடம் மட்டும் 100 மார்க் வாங்குபவர்களும் உண்டு. புரிந்து படித்து 100 மார்க் வாங்குபவர்களும் உண்டு. அப்படித்தான் திருமுறைகளை படித்து பயன்பெறுவதும். உள்ளுணர்வோடு படித்து பக்தியில் மூழ்க வேண்டும். இறைவன் மீது அசையாத நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் சரியாக வாழும்போது இறைவனின் வரம் பழம் கனிந்து பாலில் விழுவது போல் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அடியேனுக்கு சிலவற்றில் சந்தேகம் எழும். தொலைக்காட்சியை யதார்த்தமாய் ஆன் செய்தால் அதன் வாயிலாக சந்தேகங்களை தெளிய வைப்பாள் என் அன்னை. விளக்கம் சொல்பவர் எனது கண்களுக்கு என் அன்னையே நேரில் வந்து விளக்கம் அளிப்பது போல் தோன்றும். எனக்கு வரும் ஐயப்பாடுகளை என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா இப்படித்தான் தீர்த்து வைக்கின்றாள். இன்றளவும் நாம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. 4 கரங்களுடன் தெய்வம் நம்மெதிரில் வந்து சொல்லாது, பேசாது. மனித உருவில் வந்து பேசும். அன்பு நேயர்களே,